பொதுவாக வந்து யாருடைய எந்த ஹலாலான விஷயமா இருக்கணும், மார்க்கம் அனுமதித்த பொருள்களாக இருந்தால் யார் இருந்தாலும் சாப்பிடலாம். விளங்குதா? அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இந்து இருந்தாலும் சாப்பிடலாம், கிறிஸ்தவன் இருந்தாலும் சாப்பிடலாம், நாத்திகர் இருந்தாலும் சாப்பிடலாம், முஸ்லீம் இருந்தாலும் சாப்பிடலாம். அந்த சாப்பிடணுங்கிற அந்த பொருள் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கணும். இதுதான் அளவுகோல். இஸ்லாத்தில் பண்டிகைங்கிறது என்னது? இந்த ஃபுட்டை கொண்டு அல்லாஹ் கொடுக்குற டாபிக் இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு ஆட்டை அறுக்கிறது ஒன்று இருக்குது, அதை அறுத்து பேருக்கு அறுத்துட்டு ஏழைக்கு கொடுத்துருவோம். இதுதான் நமக்கு செய்யறது. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பொருளை வந்து கடவுளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு பலகாரத்தை படைக்குவாங்க. படைச்சி அந்த சாமியுடைய அருள்லாம் வாங்கிட்டு, அல்லது அந்த சாமிக்கு இந்த பொருளை தின்னுட்டாரவங்களாம் நினச்சிக்கிட்டு, இதில் வந்து கடவுள் கொடுத்துட்டோம், இதில் தேவையானதை எடுத்துக்கிட்டாரு, இது மீதி அப்படின்றோ, அல்லது இதில் ஒரு பவர் இறக்கிவிட்டாரு என்றோ சொல்லி அதை எடுத்துக்கொண்டு இது புனித உணவுன்னு ஆக்கிடுவாங்க. அதை கொண்டு வந்து ஒரு தந்தாங்கன்னு வைங்களேன், அது மார்க்க தடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தடுக்கப்பட்டிருக்குன்னா, அது அல்லாஹ்வை தவிர பூஜை புனஸ்காரம் அப்படி செய்யப்பட்ட சாப்பிடக்கூடாது. முஸ்லீமே நாகூர் ஆண்டவருக்கு பாத்தியா வச்சு தான் சாப்பிடக்கூடாது. இந்துங்கிற அடிப்படையில் கிடையாது. உணவை உணவாக கொடுத்தால் தின்மை, உணவுல என்னமோ இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, முஸ்லீம் தந்தாலும் நீங்க மனசு சேர்த்து சொல்லி கொடுங்க. அவனுக்கு புரிஞ்சுக்கணும். மதத்துவ நான் சொல்லவில்லை, எங்க ஆளுக்கு செஞ்சாலும் நாங்கள் இந்த மாதிரி நம்பிக்கை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு